frenemies, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஓட ரீகேப். எல்லா வருஷமும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாஸ்ட் 2 இயர்ஸா, அதாவது அந்த வருஷம் எண்டு இருக்கும்ல, 2024ஓட எண்டில் 2025ல என்னென்னலாம் பண்ண முடியும், என்னால் பண்ண முடிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். இதில் மேக்ஸிமம் செஞ்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்துட்டு இந்த வருஷம் பரவாயில்லையேடா, சொன்னதெல்லாம் செஞ்சுட்டியேடா அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருந்தேன். இதுதான் 2025 ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு பர்சனல் க்ரோத்தில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ஃபீடிங் பேர்ட்ஸ் அண்ட் ரைசிங் பிளான்ஸ் வளர்க்கணும். நாங்கள் இப்போ தான் 2024 எண்டில் தான் நாங்கள் வந்துட்டு டெரஸ் இருக்க மாதிரி ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம். ஸோ எனக்கு என்னன்னா, என் வீட்டில் வந்துட்டு செடியெல்லாம் நிறையா இருக்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை. பட் நாங்கள் கீழ் வீட்டில் இருந்தனால மேக்ஸிமம் அது பண்ண முடிஞ்சதே இல்லை. இங்கே வந்தோடனே நிறையா செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த புதுசில் அதை விட அதிகமாக வைக்கணும்னு நினச்சேன். ஒரு மாதிரி கார்டனே சூப்பராக இருக்குது. கார்டன்னே சொல்லலாம், அது அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் ஃபீடிங் பேர்ட்ஸு, அது வந்துட்டு இங்கே மாடியில் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்துட்டு சரி தண்ணி வச்சேன் வந்த புதுசில் கொஞ்ச நாள். அப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணன் சொல்லிச்சு, சூரியகாந்தி விதை வச்சா நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு. அது கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி, அது அப்புறம் இந்த பூந்தி அரிசி அதுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் 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 காசு ஸ்பெண்ட் பண்ணி, நிறையாலாம் வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் அரிசி பூந்தி தான் போடுவேன், அந்த காரா பூந்தி அதுதான் போடுவேன். எப்போயாவது சூரியகாந்தி காசு இருந்து சூரியகாந்தி விதை வாங்கி ஃபீட் பண்ணேன். ஃபீட் பண்ணேன். சிடிஎம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சிடிஎம் எடுத்தேன் கைஸ். இந்த வருஷம் பூரா சிடிஎம் பண்ணேன். சிடிஎம்னா கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர். இந்த 3 பற்றி நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. முகத்துக்கு பைத்தமாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை. தனியாக இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். அடுத்து ஃப்ரூட்ஸ், டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். அது வந்துட்டு ஸ்கின்னுக்கும் நல்லது, அதே மாதிரி என் உடம்புக்கும் நல்லது. நான் ஏற்கனவே வந்துட்டு காய் எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஐம் பியோர் நான் வெஜிடேரியன். ஐ கான்ட் பி எ வெஜிடேரியன். வெஜ் நல்லதுதான், வெஜ் நல்லது இல்லைன்னு சொல்ல, ஆனா எனக்கு ஒத்துக்காது, உடம்புக்கு ஒத்துக்காது. வெஜ் சாப்பிட்டா டபார்னு வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுத்தும், ஒரு மாதிரி எனக்கு வெஜ் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி கோலா. ஸோ அதனால ஃப்ரூட்ஸாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா, அது எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஹேர் கேர் பண்ணணும். ஹேர் கேர்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ரோஸ்மெரி வாட்டர் தெளிச்சா போதும் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு வீசிங் இருக்கனால சளி பிடிக்கிறப்பெல்லாம் நல்லா யூஸ் பண்ண முடியல. அப்புறம் நான் வீக்லி ட்ரைஸ் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். கோல்டு ஆச்சுன்னா, அது ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு, கோல்டு ஆச்சுன்னா எனக்கு ஏற்றுக்காது. அப்பப்போ பண்ணேன். ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் ஆக்டிவிட்டி. நான் வந்துட்டு 2024 லாஸ்ட்லேருந்து ஒரு மாதிரி ஐடி ஜாப் மாதிரி ஒரு ஜாபுக்கு போயிட்டேன். இப்போ ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னன்னா, என்னோட மென்டலாக நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். என்னோட மென்டல் வச்சுக்கிட்டே இருந்தேன், புதுசாக க்ரியேட்டிவாக பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் அது அப்படியே கம்பேர் பண்ணுறப்ப என்னோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டு நான் ஒன்றுமே ஆக்டிவாலாம் வச்சுக்கல. அதனால அதை எழுதி வச்சுருந்தேன். ஜிம் போனேன், ஒரு 4 மந்த்ஸ் போனேன். ஸ்போர்ட்ஸ்னா இந்த காலில் போய் டென்னிஸ் விளையாடுறது, இல்லை ஸ்விம்மிங் கற்றுக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ணல. வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. ஜான் 15 வண்டி சொந்தமா வாங்கி மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் வந்துட்டு ப்ராப்பரா பண்ணேன். எனக்கு அப்படியே என்ன சொல்றது, யோகாசனங்களாலாம் தெரியாது. பட் ஐ ஹவ் டன். எனக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒன்று அதை பண்ணேன். பட் இந்த வருஷம் நம்ம மெடிடேஷனுக்குன்னு தனியாக ஒரு நான் கற்றுக்கிட்டு அதை வீடியோவும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் 1 book ஃபார் 1 month, 1 மாதத்துக்கு ஒரு புக்கு படிக்கணும்னு எழுதியிருந்தேன். பட் ஒரு புக்கெல்லாம் படிக்க முடியல 1 மாதத்துல. எனக்கு அதான் வேலை இருந்துச்சு. தனியாக ஒரு புக்குன்னெலாம் படிக்கல, பட் புக்ஸ் படித்தேன். மந்த்லி 2 மூவி தான் பார்க்கணும், 2 மூவி பார்க்கணும் தேட்டரில் போய் அப்படின்ட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன்.
2 மூவிஸ் போய் தியேட்டர்ல பார்த்தேன். ஓரளவுக்கு இது என்ன கன்றாவே வர படங்கள் நல்லா இல்லனாலும், என்ன சொல்றது? வர சின்ன சின்ன மூவிஸ் எனக்கு ரொம்ப புடிச்சுச்சு இந்த வருஷம். ஆ அப்புறம் 2 கம்பெனிலயாவது ஹெச்ஆர் ரவுண்ட் வரைக்கும் போணும் அப்படின்னு, நான் ஒரு 4, 5 கம்பெனில ஹெச்ஆர் ரவுண்ட் வரைக்கும் போனேன். ஏன்னா, ஐ வாஸ் இன் மை ஃபைனல் இயர்ஸ். ஸோ நெறைய கம்பெனி வந்துச்சு ஆப்வியஸா. நெறைய கம்பெனிக்கு ஃபைனல் ரவுண்ட் போனேன். பட் ஃபைனல் ரவுண்ட்ல தான், "அம்மா சாமி நீ வீட்டுக்கு போயிட்டு வான்னு" என்ன தொரத்தி விட்டானுங்க. அது ஒரு சோக கதை. பட் ஓகே ஃபைன். ஏதாவது ஒரு கம்பெனிலயாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா 3 கம்பெனில செலக்ட் ஆயிருந்தேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. 2 கம்பெனி மொக்க கம்பெனி. ஒரு கம்பெனி எந்த கம்பெனில செலக்ட் ஆனேனோ அந்த கம்பெனில தான் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் நான் அப்ப வந்துட்டு அதுக்கு இப்ப எனக்கு இங்க வந்துட்டு வேலை பார்க்கறது கஷ்டமா இருக்கு, என்னால முடியல அப்படின்னாலும், நான் அப்ப 2025, 24ஓட லாஸ்ட் அண்ட் 25ஓட ஸ்டார்ட்டிங்ல இருந்த அனுட்ட கேட்டா, அவளுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகுறதுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஐ வாஸ் டையிங் ஃபார் தட். ஸோ எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப பெரிய வின்னா தான் நான் பார்க்குறேன். ஓகே. அப்புறம் இங்கிலீஷ்ல ஸ்பீச் குடுக்குற அளவுக்கு பேசணும் அப்படின்னு பேசுறேன். ஓரளவுக்கு இங்கிலீஷ் இப்ப பேசுறேன். அப்புறம் கேரக்டரா என்னென்னலாம் மாத்திக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் பொறுமையாவா இருந்தேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு விஷயம் பொறுமைன்னா எப்படி சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு நான் லப 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 லபன்னு பேசிட்டே இருப்பேன். என்னால பேசாம மட்டும் இருக்கவே முடியாது. ஆனா கொஞ்சம் நான் அமைதியா பேசுறத நிப்பாட்டிட்டு கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்னால முடியல. அப்படி நான் அமைதியா இருந்தா நான் டிப்ரஷன் ஆயிடுறேன். ஸோ என்னால வந்துட்டு பேசிட்டு மட்டும் தான் இருக்க முடியும். ஸோ நான் பேசுறதுக்கு ரெடி. என்னால இஃப் இட் இஸ் நாட் டுடே தென் இட் வில் பி நெக்ஸ்ட் டே. இதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். அதனால தான் வந்துட்டு வாங்கின எல்லா செருப்படிகளையும் கடந்து வந்தேன். இல்லை என்றால் தூக்கு மாட்டியிருக்கணும் கைஸ். அவன் செத்துட்டான்டா. வாழ்க்கை 2025ல. பட் as well as இதுவும் நல்லா தான் இருக்கு. லைஃப் ஜாலியா தான். ட்ரெயின்ல டான்ஸ் ஆடினேன். பட் வீடியோவாலாம் என்னால கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா என் வாயை டெக்கார் பண்ணணும், பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. லைட்லாம் இருக்கு. நான் ஒரு நாள் அதை காமிக்கிறேன் என் ரூம் டூர். மணிரத்னம் படம் பார்க்கணும் தியேட்டர்லன்னு நினச்சிருந்தேன். இந்த வருஷம் வந்துச்சு கைஸ் ஒரு படம், என் தலைவன் படம். அதுலேருந்து நான் எதை தெரியுமா எடுத்துடணும்னு நினைக்கிறேன். அந்த படத்துல இருந்து எனக்கு அந்த படத்துல இருந்து இந்த ஒரு சீன் மட்டும் எடுத்துருங்கன்னா, லாஸ்ட்ல போடுவானுங்களா ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை மணிரத்னம்னு, அதை மட்டும் எடுத்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஃபுல்லாவே வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி அப்ஸும் இருந்துச்சு, டவுன்ஸும் இருந்துச்சு. செம்ம எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸும் இருந்துச்சு, செம்ம எக்ஸ்ட்ரீம் சேட்னஸும் இருந்துச்சு. 2மே இருந்துச்சு. அப்புறம் நெறையா விஷயம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துச்சு. நான் நைட்டு 12 மணிக்கு வண்டி ஓட்டிட்டு வரணும்னு நெனச்சது, ஓட்டிட்டு நான் தனியா ஓட்டிட்டு வந்திருக்கேன். நெறையா தாட்டி வந்திருக்கேன். 1 தாட்டி 2 தாட்டி இல்ல. அது நடந்துச்சு. அப்புறம் தனியா இந்த வெளிய போறதெல்லாம் நடந்துச்சு. வெளியூர்ல தங்கி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டது. வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குறேன். அது மாதிரிலாம் நெறையா நடந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த பேச புடிக்கும் எனக்கு பேசிக்காவே. அதனால இந்த விஜே, ஆர்ஜேலாம் ஆகணும்னு ஆசை. ஐ ஹவ் பீன் அ விஜே ஃபார் 1 டே இந்த வருஷம். என்னோட ஆஃபீஸ்க்கு நான் வேலை பார்த்த ஆஃபீஸ்க்கு சும்மா ஜஸ்ட் இன்டர்வியூஸ் எடுத்தேன். அது பெரிய விஜே வேலையா, விஜேன்னு சொல்லிக்கிற அளவுக்கானலாம் இல்ல. ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நான் அந்த ஆஃபீஸ் விட்டு கிளம்புறப்ப கடைசியா நான் அத தான் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு இதுக்காக பண்ணது. எனக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ரிலேட்டடா பண்ணது. எனக்கு அது வந்துட்டு நான் கிளம்ப போறேன். அப்பயும் எனக்கு அது கிடைச்சிச்சு. ஒரு மாதிரி எனக்கு அது செம்ம பிளெஸ்ஸிங்கா ஃபீல் ஆச்சு. நான் இது எழுதுவேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, இந்த வருஷம் நெறைய கெட்டது நடந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு நான் யோசிக்கிறப்ப எனக்கு அந்த எந்த கெட்டதுமே ஞாபகம் வரல. நல்லது மட்டும் தான் ஞாபகம் வருது. ஏன்னா ரீசனா இதுல எழுதி வச்சிருக்கேன். அதுல டிக் பண்ணிட்டே இருக்கேன். இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு டிக் பண்ணிட்டா, ஒரு மாதிரி இதுல இருக்கிறதெல்லாம் நடந்துட்டாலே இந்த வருஷம் நல்ல வருஷம் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள நம்மளோடத நம்ம நோட்டீஸ் பண்ணலன்னா யார் பண்ணுவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டைரியோ இல்ல நோட் பேட்லயோ எதுலயோ எழுதி வைக்கலாம். நான் 2026க்கு இன்னொரு ஐடியாவோட வரேன். பை ஃபெனமீஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.